Vocational Training Center பிளான் பண்ண ஒரு மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களுக்கும் they have skills, அவங்களுக்கு ஓப்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஒரு 3 கேட்டகரியா செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னா மைல்ட், மாடரேட், சிவியர். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது தான் அது வெளியே வரும். பாட தெரியும், பாட தெரிஞ்சா பாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அட்மிஷன் கேட்கும் போதோ, ஸோ அவங்க புறக்கணிக்கப்படும் போதோ, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேடம் ஒரு தாட், ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும். The only NGO which was selected for the best NGO. ஹாய், பிஜேபி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. சோ எல்லாருமே உங்க ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க இப்ப எங்க இருக்கோம், எங்க டீம் எங்க இருக்கோம் அப்படின்னா ஹோப் ட்ரஸ்ட். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 7 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. லைக் மென்டலி சேலஞ்ச்டு கிட்ஸ், அதுக்கப்புறம் லைக் நம்மள மாதிரி நார்மலா இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும், டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. சோ அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட ஆளுங்களுக்குன்னு தனியா ஒரு சில பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் 7 பிரான்ச்சஸ்ல இப்போ நான் இருக்கிற பிரான்ச்சஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்ஜி கரையாட இருக்காங்க. இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா ஆர்ஃபன் கிட்ஸ் இருக்காங்க. ஆர்ஃபன் அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள். சோ நம்ம வீட்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேல ரொம்ப ஜாலியா இருப்போம். சோ இப்படியும் லைஃப்ல இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்றத உங்க எல்லாருக்கும் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனாலதான் இந்த எக்ஸ்க்ளூசிவான நாளை நான் இங்க ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். சோ லெட்ஸ் வெல்கம் இந்த ட்ரஸ்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ராகேஷ் சர்மா. ஹாய் சார். ஹாய் மேம். ஸோ விஜே டீனா நேயர்களுக்கு அனைவருக்கும் ஸோ இன்று ஒரு விசேஷமான ஒரு நாள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு பெரிய இனிஷியேட்டிவ், ஸோ டீனா மேம் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஆர்ஃபன் செலக்ட் பண்ணி ஸோ இங்கே வந்த மேடம்காக ஸோ முதலுக்கு வணக்கம் மேடம். நன்றி சார். ஆக்சுவலா நாங்க தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை கூட ரொம்ப கஷ்டமா தெரியும். பட் நீங்க உங்களோட ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க பண்றது வந்து நிஜமா சொல்றேன் சார், ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எப்படி சார் நீங்க இதை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 55 மாணவர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட் சைட்ஸ்லேருந்து தான் மேம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து போலீஸோடைய ஹெல்ப் கிடைக்கும், அப்புறம் சைல்ட் லைன் மூலியமாகவும் ஸோ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரோட் சைட்ஸில் இப்படி யாருமே இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் அவங்க அந்த ஸ்பாட்ல போய் ஒரு போலீஸ் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு லீகலா ஸோ இந்த பையன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஸோ வில் ரெஸ்கியூ தம். அப்புறம் இங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போகும்போது ஸோ அவங்கள வந்து ஒரு 2-3 days அப்சர்வேஷன் பீரியட்ல வைப்போம். ஸோ அது அப்சர்வேஷன் பீரியடுக்கு சார் யாராவது வந்துட்டு இப்போ கிளைம் பண்றாங்களா? அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மேடம். அதை தவிர்த்து ஸோ அவங்க ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா 7 மாசமா குளிக்காம கூட இருப்பாங்க. ஸோ ஹேர் கட் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்கா அவங்களுக்கு உடம்புல ஊன்ஸ் கூட இருக்கும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு குளிச்சுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த பேசிக் வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு ஸோ அவங்க கிளீன்லினஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஒரு புது ட்ரெஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் அசஸ்மெண்ட். ஸோ அது வந்து எங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு அவங்களை கொண்டு வரும்போது ஸோ தேல் பி ஹேவிங் கொஞ்சம் ஒரு ரெப்பலண்ட் பிஹேவியர் இருக்கும். ஸோ அவங்கள கவுன்சிலிங் பண்ணி ஸோ முதல்ல நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, ஸோ உணவு வகைகள் என்னென்ன அவங்களுக்கு பிடிக்கும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா ஸோ பேசிக் எம்ஆர், பேசர் எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னா ஒரு டூல் தான். அது அவங்க எந்த லெவலில் அவங்க இருக்கிறாங்க, ஸோ அவங்க வந்து லேர்னிங் எபிலிட்டியில் எப்படி இருக்காங்க, ஸோ தன்னை பற்றி அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரீடிங் ஸ்கேல் மாதிரி. ஸோ அதை வச்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அது பண்ண பிறகு தான் வில் கோ ஃபார் பிளானிங் கால்ட் அஸ் IEP. ஸோ அது எப்படின்னா இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான். ஸோ அது வந்து இங்கே நிறைய ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஸோ ஸ்பெஷல் பிஎட் படித்த ஸோ ஸ்பெஷலைஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பிளான் பண்ண பிறகு அப்புறம் ஸ்கில் ப்ரோக்ராம் பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த தம்பி வந்து இதில் லேக்காக இருக்காப்புல, ஸோ இதை சொல்லித்தரலாம், இதை சொல்லித்தரலாம்னு சொல்லிட்டு வில் கோ வித் ட்ரைனிங் பார்ட். ஸோ இங்கே சின்ன வயசுலேருந்து மேக்ஸிமம் வரதில்லை, ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ்க்கு மேலே தான் வருவாங்க.
ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் லேர்னிங் ஸ்கில்ஸ் நம்ம ஆல்பபெட்ஸ்லேருந்து சொல்றதை காட்டிலும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான பொருட்கள் கைவினை பொருட்களை தானா செய்வாங்க. ஸோ 20-30 இந்த பொருட்களை வந்து தானா செய்வாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்ல எப்படி நீங்க ஒரு குழந்தையோட டேலண்ட் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஸோ இப்போ வந்து இந்த அப்சர்வேஷன் பீரியட் அந்த அசஸ்மெண்ட் நான் சொல்றேன் மேடம். ஸோ இதுலேயே வந்து அந்த பசங்களுடைய இன்பில்ட் ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு மேடம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது தான் அது வந்து வெளியே பாட தெரிஞ்சா பாடுங்க அப்படின்னு சொல்லுவோம் மேடம். டான்ஸு ஸோ மெயினாக வந்து அவங்களுக்கு ஒரு இங்கே வந்து ஒரு ஹோம்லியா ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் வைப்போம் மேடம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங் பார்ட்டு வில் பி கோயிங் ஃபார் ட்ரைனிங் பார்ட். சூப்பர். நானே பார்த்தேன் சார், இங்க உள்ளுக்குள்ள வரும்போது அவங்க ரொம்ப அழகா ஒரு எப்படி சொல்றது சூப்பரா வெல்கம் பண்றாங்க. வந்தோடனே அந்த சானிடைசர் கொடுக்குறாங்க, உடனே டோரை லாக் பண்ணிடுறாங்க. நிஜமா நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணிருக்கீங்க. அடுத்ததான் நம்மளோட வியூவர்ஸ்க்கு முக்கியமான ஒரு ஆளை பத்தி சொல்லணும். இந்த ட்ரஸ்டோட ஓனர் அவங்க வந்து ஒரு விமனா இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த கிட்டத்தட்ட 7 பிரான்ச்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு டாக்டர் நாகராணி. உங்களோட ஓனரை பத்தி நீங்க எங்க வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா மேம். ஸோ இந்த ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு 15 வருடமா ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த பசங்களுக்காக இயங்கி வந்துட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஸோ அது பில்லர் அப்படின்னு சொன்னா எங்களுடைய மேடம் தான் டாக்டர் நாகராணி. ஸோ அவங்களுடைய இந்த ட்ரஸ்ட்டை எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீஸ் ஆக்சுவலி லெக்சரர், ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு லெக்சரர். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு தம்பி வந்து இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியட்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தம்பிக்கு அட்மிஷன் கேட்கும் போதோ ஸோ அவங்க புறக்கணிக்கப்படும் போதோ ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேடம்க்கு ஒரு தாட், ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும், ஸோ அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரஸ்டே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க மேடம். ஸோ இது வந்து அம்பத்தூர்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிச்சோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாணவர்களை வச்சு ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போ அவங்க கிட்டத்தட்ட அந்த 3 பிரான்ச்சஸ்லேயே ஒரு 48 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அலாங் வித் அந்த ஒரு 150-160 பெனிஃபிஷியர்ஸ் அங்கே இருக்காங்க மேடம் அந்த பிரான்ச்சஸ். இப்போ சாப்பாடெல்லாம் எங்களுக்கு எப்படி மார்னிங் ரொட்டீன் காலையில இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க, நீங்க என்னென்ன அவங்களுக்கு கொடுப்பீங்க? சரி மேம். இப்போ மேடம் கூட நீங்க சொன்னீங்க ஸோ உள்ள வரும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே ட்ரைனிங் பார்ட் தான். ஸோ இப்போ மார்னிங் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 6 o'clock they'll be waking up. ஸோ அப்போ மார்னிங் 6 o'clockல இருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட்ஸ். எப்படின்னா டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏடிஎல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பல்லு விளக்க தெரியாது ஒரு சில பசங்களுக்கு, ஸோ அந்த பல்லு எப்படி விளக்குறது, ஸோ ப்ரஷ் எப்படி ஹோல்ட் பண்றது, சோப் வந்து எப்படி பாடியில் அப்ளை பண்றது, ஸோ எப்படி தண்ணி ஹோல்ட் பண்றது, இந்த மாதிரி பேசிக் திங்ஸை கூட ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லி தரோமோ அதுதான் சொல்லி தரோம். ஏன்னா மனதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட டாய்லெட் யூரின் இதெல்லாம் எப்படி சார்? மேம் அதாவது வந்து இங்க இருக்கிற மாணவர்கள்ல ஒரு 50-60% மாணவர்கள் வந்து இந்த பேசிக் லிவிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் தெரியும். ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 40% மாணவர்கள் வந்து அந்த பேசிக் லிவிங் ஸ்கில்ஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து டாய்லெட் அந்த நீட் சொல்ல தெரியும். இப்போ வந்து எனக்கு டாய்லெட் வருது அப்படின்னு சொல்லி இந்த பாடி ஜெஸ்டர் மூலமா சொல்ல தெரியும். பட் ஆனா அதை போய் அந்த இடத்துல போயிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸோ வில் பி ட்ரைனிங். ஸோ ஈவன் அந்த ட்ரைனிங் பார்ட் வாஷ் பண்றது தன்னை கேர் பண்றதுக்கு கூட வி ஆர் கிவிங் ட்ரைனிங். இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா ஜென்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆமா மேடம், இங்க வந்து ஒன்லி ஃபார் மென்ஸ். ஃபுட் எல்லாம் எப்படி சார்? நான் வெஜ்ஜா வெஜ்ஜா எப்படி மேம்? இது வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து இப்ப ஒரு சில நேரத்துல ஒரு சில டோனர்ஸ் வந்து இங்க வந்து ஸோ பிறந்த நாள், அவங்களுடைய வெட்டிங் டே இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க மேடம். ஸோ அது வந்து சொசைட்டில வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா ஸோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து முந்திலாம் நான் பார்த்திருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் பர்த்டே வந்து வெளியே போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் வெளியே ஒரு ஹோட்டல்ல ட்ரீட் கொடுத்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. பட் நவ டேஸ் ஒரு பாஸ்ட் 4-5 இயர்ஸா பாத்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் தே ஆர் கோயிங் ஃபார் அ நியூ இனோவேட்டிவ் ஐடியா தட் தே ஆர் செலிப்ரேட்டிங் த பர்த்டே இந்த மாதிரி சென்டர்ஸ்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே யங்ஸ்டர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப், அவங்க சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸ்க்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அந்த மாதிரி விருப்பப்பட்டு பர்த்டே நினைவு நாள் கூட வந்து இங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பான்சர் பண்ணும்போது சாப்பாடு போடுவாங்க. இதை தவிர்த்து
மற்ற நாட்கள்ல வந்து அந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ஸோ அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து ட்ரஸ்ட் தான் நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலவங்க விருப்பப்பட்டு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கி தருவாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸு, ஸோ ஒரு சின்ன சின்ன என்டோமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வில் பி வேரி. அதே மாதிரி எங்களுக்கு மேண்டேட்ரியாக வந்து ஒரு சண்டேஸ் வந்து வில் கோ வித் நான்வெஜ். அப்புறம் வீக்லி ட்வைஸ் வில் பி கிவிங் எக். அதுதான். இப்போ மார்னிங் டிஃபனில் வந்து 2 டைப் டிஃபன், மத்தியானத்தில் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் மேடம். ஸோ என்னதான் நம்ம வந்து சப்போர்ட் வந்து அன்னைக்கு புக்கா, அதாவது டோனர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, பட் நீ வில் நெவர் காம்ப்ரமைஸ் இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட். ஸோ எப்படி பசங்க வந்து ஸ்டார்டிங்ல சாப்பிட்டு பழகிருக்காங்களோ அதே மாதிரி தான் வில் பி ப்ரொவைடிங். எக்குனா எக் கொடுப்போம். நிறைய காஸ்ட் ஆகுது சார். ஆமாம், இப்போ ரஃப்லி அரௌண்ட் ஒரு நாளுடைய எக்ஸ்பென்ஸ் மீட் அவுட் பண்றதுக்கே கம்ஸ் அரௌண்ட், இட் கிராசஸ் அரௌண்ட் 12,000 ஒரு நாளைக்கு. பிள்ளைங்களுக்கு பால் செலவு, சாப்பாடு செலவு, எக்கு, அது மொத்தம் கண்டிப்பா உங்களுக்கு ஆகும் இல்லையா? ஆமாம் சார். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா அழகா நீங்க ஆர்கனைஸ்டா அந்த ஆபீஸ் ரூம், அங்க வந்து சாப்பிடுற இடம், அங்க பசங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ற இடம் பிரிச்சிருக்கீங்க. நீங்க தூங்குறது எங்க சார் தூங்குவாங்க பிள்ளைங்கலாம்? மேம், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க கிளாஸ் ரூம்ஸ் பாத்தீங்க, அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் ரூம்ஸ் பாத்தீங்க, மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டார்மெண்ட்ரிஸ் இருக்கு, 3 டார்மெண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 மாணவர்கள் இன்மேட்ஸ் தான் நம்ம வந்து அவங்க அகாமடேட் பண்ண முடியும். இதனால இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி வந்து எங்களுக்கு எப்படி ஒரு கால்ஸ் வரும், மண்ணால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ரோட்ல இருக்காங்க, அவங்க ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் வரும். ஸோ வில் பி கோயிங் அட்டெண்டிங். ஸோ அவங்களுக்காக இது இன்னும் ஸ்ட்ரென்த் அகாமடேட் பண்ண முடியாத காரணத்தினால எங்க ட்ரஸ்டி மேடம் வந்து ஸோ அன்னம்பேடு பட்டாபிராம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் பர்ச்சேஸ் பண்ணி, ட்ரஸ்ட் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணி அங்க 350 பேர் தங்கக்கூடிய ஒரு இல்லத்தை வந்து கட்டிட்டு. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு, ஸோ மற்ற இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன பிளான்னா, ஸோ இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதை வந்து ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் அங்கே பண்ணலாம் அப்படின்றது தான் மெயின் ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற எல்லா பசங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ எங்கள் மேடம் வந்து இந்த வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் பிளான் பண்ண ஒரு மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களுக்கும் தே ஹாவ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு ஓப்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் பிளஸ் ரெசிடென்ஷியல் சென்டர் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா மேடம், இதெல்லாம் எங்க நிறுவனத்துக்கும் எங்க மேடம் செஞ்ச சேவைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, போன வருஷம் எங்களுக்கு வந்து தமிழக அரசு விருது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு மேடம். இந்த ஒன்லி என்ஜிஓ which was selected for the best NGO award அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சார், இப்ப பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு நாங்க கண்டுபிடிச்சு அப்சர்வேஷன் பண்ணி அந்த டேலண்ட்ஸை நாங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ இங்க இருக்கிற பிள்ளைங்க என்னென்ன டேலண்ட்ஸா இருக்காங்க, எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க எப்படி வெளியில கொண்டு வந்தா அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்ல காட்டுறீங்க? அதான் மேம், இப்ப இந்த மாதிரி மாணவர்கள் நம்ம இன்மேட்ஸை வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரியே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களை பண்ணும்போதே ஒரு 3 கேட்டகரியா செக்ரிகேட் பண்ணிடுவோம். அது எப்படின்னா மைல்டு, மாடரேட், சிவியர். ஸோ இந்த மைல்டு மாடரேட் கேட்டகரி வந்து எப்படின்னா தே ஆர் எஜுகபிள் அண்ட் ட்ரைனபிள். இந்த சிவியர் அப்படின்றது வந்து அவங்களுடைய டெய்லி லிவிங் ஸ்கில்லை நம்ம ட்ரைன் பண்ணணும். ஸோ இப்போ நானே உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ அங்கே வந்து அந்த பசங்க எப்படி இனோவேட்டிவ் ஐடியாஸ், நாங்கள் சொன்ன விஷயத்த அதை அப்படியே உள்ள கிராஸ் பண்ணி அவங்க எவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வியூவர்ஸே பார்க்கலாம். இங்கே இந்த 19 வகையான ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேங்கிங், ஸோ கார்பெட், ஐஸ்டிக்ல வந்து பென் ஸ்டாண்ட், அந்த டேபிள் மேட், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எம்போஸ் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணுவோம். இவ்வளவு விஷயத்தை நீங்க கொண்டு அவங்களுக்கு கத்துக்கிறீங்க. ரியலி கிரேட். அவங்க பிள்ளைங்களும் கேட்ச் பண்ணிட்டு பண்றாங்க. கண்டிப்பா பண்றாங்க மேடம். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த டோர் ஹேங்கிங்லாம் இங்க நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க. எல்லாமே ஒரு தடவை நம்ம ஒரு மாடல் இங்க பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டா இத்தனை பீட்ஸ் இதுக்கப்புறம் வரணும், இந்த கலருக்கு அப்புறம் வரணும்னு சொல்லிட்டு ஸோ அழகா ஒரு 1 hour மேக்ஸிமம் 1 hour 15 minutesலாம் இந்த மணி போட்டு கொடுத்துருவாங்க. சூப்பர். நான் டேலண்ட் பிள்ளைங்களுக்கு
நம்ம பசங்களுடைய டேலண்ட்ஸ் பார்க்கலாம்னு நான் சொன்னேன். ஸோ வாங்க பார்க்கலாம். எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த 2 பேரும் ஊடுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இவங்க வந்து ஆக்சுவலாக பேக்கிங்கில் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஹாய் சொல்லுங்களேன். வியூவர்ஸ் பேக் பண்ணி காமிங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 செக்மெண்ட்டாக போட்டுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து எத்தனை கவுண்டர் போடுவாங்க. ஸோ ஒருத்தவங்க இந்த பாக்ஸ் போடுவாங்க. அப்புறம் கடைசியில் சீல் பண்ணுவாங்க. அந்த சாம்பிராணி வச்சு என்ன சார்? இது ஆக்சுவலாக சாம்பிராணி வந்து இந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். உங்ககிட்ட வரது ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் பண்ணது. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ணதை இப்போ பேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவோம்னா இந்த மாவு பிசைஞ்சு அவங்க வந்து அதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து பண்ண பிறகு தான் அவங்க வந்து ஒரு இது இருக்கும், மோல்டு இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபில் பண்ண பிறகு அவங்க இப்போ யார் அந்த மாவெல்லாம் பிசைஞ்சு பண்ணுவாங்க? விமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பண்ணுவாங்க. சூர்யா. இப்போ இவங்களை பண்ணலாம். இப்போ இவங்களை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருமா இல்லை டக்குன்னு கிராஸ் பண்ணிடலாம்? இல்லை மேம், ஆக்சுவலாக வந்து இந்த பசங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப வியப்பாக கூட இருக்கும். ஒரு கலர் ரெட் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் வந்து ரெட் அப்படின்ற விஷயத்த உள்ள புரிஞ்சுட்டு எங்கெல்லாம் ரெட் இருக்கு. ஸோ ஜென்ரலைசேஷன் சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்கில் கலரிங் கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 months ஆகும். 3 months ஆகும். அந்த 3 months அவங்க லேர்ன் பண்ணி அவங்க ஜெனரலைஸ் பண்ணாதான் அந்த ஸ்கில் அச்சீவ் பண்ண. சப்போஸ் இன்கேஸ் அதை அவங்க அச்சீவ் பண்ண முடியலன்னா ஸோ எங்களுடைய அந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி ரீஸ்கிரிப்ட் ஸோ இன்னும் சிம்பிளிஃபைட் மெத்தட்ஸில் ட்ரைனிங். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்கில் தான். இப்போ கவுண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு டாஸ்க்காக பிரிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வேணும். ஆனால் ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். பட் இட் டேக்ஸ் டைம். இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் யார் பண்ணுது? இது எல்லாமே நம்ம பசங்க. இவ்வளோ நேரம் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இத்தனை பேர்த்தையும் இந்த ட்ரைனிங் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் வந்து இந்த பசங்கள்லாம் வந்து இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ வி ஹேவ் அ பிக் டீம் ஹியர். ஸோ இந்த HOPE அப்படின்றதுக்கு வந்து வி ஹேவ் அப்ரிவேஷன். ஸோ அந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H stands for Humanitarian Organization for People's Empowerment. ஸோ இந்த ஹோப் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஸோ வி ஹேவ் த பில்லர்ஸ். ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த ஹோப் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் அருண். ஸோ அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து நம்ம பசங்களோட வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹஸ் டன் இஸ் MSW இன் சோஷியல் ஒர்க். MSW. ஸோ இதுக்காகவே வந்து அவருடைய ஸோ இங்கே இன்டர்வியூ பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சார் எனக்கு சோஷியல் ஒர்க்கை நான் எடுத்தேன் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு அந்த என்னுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த சப்ஜெக்ட் படித்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன எப்பன்னா நான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என் படித்த படிப்புக்கே எனக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தம் புரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான தம்பி அருண்குமார். ஸோ இஸ் த கோஆர்டினேட்டர் வேர் ஹி கோஆர்டினேட்ஸ் எவ்ரிஒன் ஈவன் ட்ரைனிங் செக்ஷன் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய காசு என்ன. ஸோ இவர் வந்து வார்டனாக இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஷெல்டர் ஆரம்பிச்ச முதல் தேதியிலிருந்தே எங்களுக்கு வார்டனாக இருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் தன்னுடைய ஓன் பசங்க மாதிரி தான் பார்த்துப்பாரு. ஸோ வந்து காசினை வந்து ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டா எப்போ அப்பா வருவாருன்னு சொல்லி எல்லா பசங்களும் கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து காசினை வந்து எல்லாரோட இன்டிமேட்டா பழகி. ஸோ காசினை இல்லை அப்படின்றது வந்து பசங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஈவன் 1 or 2 days ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஹோமுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நம்மளுடைய காசினை இந்த வார்டன். ஸோ அடுத்தது வந்து மிஸ்டர் ரவிக்குமார். ஸோ யங் சாப். ஸோ இவரும் வந்து MSW படிச்சிருக்காரு. ஸோ ஹி
இஸ் ஹேவிங் மெனி ஸ்கில்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற தம்பி தான். ஸோ எங்களுக்கு சிலம்பம், பறையாட்டம் இந்த மாதிரி விஷயத்த வந்து எங்களுக்கு பசங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன். ஸோ ரவி சார் வந்து அந்த ட்ரைனிங் செக்ஷன் கூப்பிட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ரவி சாரை தேடி ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து சிலம்பம் சொல்லி தரதா இருக்கட்டும், கேம்ஸ் இன்வால்வ் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இஸ் வெரி ஆக்டிவ் பர்சன் மிஸ்டர் ரவி. அப்புறம் வந்து எங்களோட இன்னொரு பிரதர், ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபு. ஸோ பாபு பிரதர் எப்படின்னா இருக்கிற எமர்ஜென்சி விஷயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனாக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா பாபு பிரதர். ஸோ எங்களுடைய இந்த இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸ் அவர் தான் ரன் போட்டுறாரு. ஸோ எங்களுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் ஸோ வந்து அவர் வந்து அந்த டிரைவிங் பார்ட்ல தவிர ஸோ எங்கள் பசங்களை வந்து வொகேஷனல் ட்ரைனிங் செக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டாஃபாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இவரு வந்து ஒரு 2-3 பசங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஸ்கில் ட்ரைனராக இருக்காரு. ஸோ எங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னா அந்த மாதிரி ஓப்பன் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு கார் வாஷ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சா இந்த பசங்களை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இனோவேட்டிவ் ஐடியா கொடுத்ததே பாபு பிரதர் தான். ஸோ அவர் வந்து ஒரு 5-6 பசங்க வந்து இந்த மாதிரி கார் வாஷ் பண்றதுக்கு, வெஹிக்கிள் வாஷ் பண்றதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் அபார்ட் ஃப்ரம் இஸ் ஓன் இந்த ஜாப் டைம் முடிஞ்ச பிறகு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 நேரமும் ஒரு அறுசுவை முறை உணவு, நல்லா சுவைமிக்க உணவு சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா ஸோ எங்களுடைய பிரதர் பாய் அவர் ஷேக் பாய் எப்படி இருக்கு சாப்பாடு? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? போட்டுக்கலாமா? ஸ்நாக்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். எல்லா பசங்க நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். ஆனா முகல் பிரியாணி ஃபர்ஸ்ட் எங்க ஹோம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்க பிரதர் தான். ஸோ இஸ் வெரி எக்ஸ்பர்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா he has hands-on experience working in Saudi Arabia. So he has left all the job. சரி எனக்கு இங்க ஒர்க் பண்ணதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு so he has almost sacrificed his life spending time with us. So இதான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ். மறுபடியும் நான் டீனா மேம்க்கு நான் ரொம்ப நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில யூடியூப் சேனல்ல நான் பார்க்கக்கூடிய மேடமுடைய யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஸோ ஐ எம் சீயிங் மெனி இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ். ஸோ இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு இயற்கை காட்சி காமிக்கலாம், செலிப்ரேஷன் காமிக்கலாம். பட் மேடம் வந்து ஸோ தேங்க்யூ ஃபார் செலக்டிங் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். எங்க பசங்க சார்பா மெயினா எங்களுடைய மேடம் டாக்டர் நாகராணி, ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வியூவர்ஸ், ஸோ தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஸோ விஜய் டீனா அந்த சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஒரு இனோவேட்டிவ் திங்ஸ் இன்னும் வரும் விஷயத்துல எல்லாம் நிறைய புது விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்குங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சார் ரொம்ப அழகா பேசினாரு. சோ இந்த வீடியோ பத்தினா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் டொனேட் பண்ணணும்னு விரும்புறவங்க சாரோட அட்ரஸ் இருக்கு இதுல, அண்ட் அவங்க ட்ரஸ்டி மேடத்தோட போன் நம்பர் இருக்கு, சாரோட போன் நம்பர் இருக்கு. சோ மறக்காம நிறைய நல்ல உள்ளங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சோ உங்களோட ஹெல்ப் உங்களுக்கு கட்டாயமா தேவை. காட்ஸ் பிளெஸிங் அண்ட் டீம் ஒர்க் இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாங்க. சோ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ட்ரஸ்ட். சோ மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Till then it's me, Tina, signing off.